குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். இந்த வார பலன்கள் அப்படிங்கிற தொடரிலே 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி நவம்பர் வரையிலான காலகட்டங்களிலே ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கிறது என்று தொடர்ந்து காண்போம். வாருங்கள். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. ராசிக்குள்ளர செவ்வாயும் புதனும் பார்வையானது கலத்திரஸ்தானத்தை பார்க்கிறார் ரிஷபராசியை. செவ்வாயும் புதனும் செவ்வாய் கொஞ்சம் எக்ஸ்டெண்டிவாக அஷ்டமஸ்தானமான மிதுன ராசியும் பார்க்கிறார். மீன ராசியிலேருந்து மிதுன ராசி வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து திருவாதிரை நட்சத்திரம் வரைக்கும் சந்திரனின் பயணமும் ஃபுல் ஃபோர்ஸில் இருக்குது. இதனால் 5, 6, 7, 8 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் உண்டு. அப்படின்னா என்ன 5, 6, 7, 8 அப்படின்னா காரியங்கள் தடைபட்டு நடக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் அதை சுதாரிச்சுக்கிட்டு நீங்கள் வெளியில் வரக்கூடியது மகிழ்ச்சியை தருவதாக அமையும், சுகத்தை தருவதாக அமையும். அந்த வேக ஓட்டங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு தோணக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் அப்படின்னு நட்சல் சொல்லலாம். ஏன்னா 9க்குரியவன் அப்படின்னாலே பூர்வ புண்ணியஸ்தானம் பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துக்குரியவர் தான் உங்களுக்கு இந்த சந்திர பகவான். அதனால் உங்களுக்கு அந்த ஸ்பெல் அவுட்டை அழகாக கொடுத்துருவார். சந்திராஷ்டம தினங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வார கடைசியில். மற்ற நாள்களெல்லாம் ஓகே, ஓரளவுக்கு பெனிஃபிஷியரியாக இருக்க போது. தொழிலிலே புதிய உத்திகளை கொண்டு வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னாக்கா, குலதெய்வ வழிபாடை செய்து ஒரு காரியத்தை செய்யும். இதுதான் முக்கியம். இதை செய்ய உங்களுக்கு ஒரு வாசலாக அந்த பூங்கதவை தாழ்த்திறவாயின்னு ஒரு பாட்டில் ஒரு கதவாக திறக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயங்களும் உங்களுக்கு திறந்து கொண்டு வரும் குலதெய்வத்தின் அருளால் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். ராகு அமர்ந்திருக்கிறது கும்பராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அவர் உங்களுக்கு என்னெல்லாம் பலன் கொடுக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடியவர், பெருசு பண்ணணும் அப்படின்னு எண்ணம் கொடுக்கக்கூடியவர். நிறைய ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்க போகுது உங்கள் வீட்டில். அப்போ தேவையில்லாமல் ரிலேஷன்ஸ்குள்ளார லூஸ் டாக்ஸ் அப்படின்னு ஒன்று வந்துடும். அது மட்டும் எச்சரிக்கையாக இருங்க. அதனால் ஒரு விரோதத்தை கொண்டு வந்து கொடுத்துவிடும். ராகு மட்டும் பார்த்தோம்னா போகாது. பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல மீனராசிக்குள்ளார சனி பகவானும் வக்கரகதியில் உட்கார்ந்துருக்கிறார். இவர் மட்டும் சும்மா இருப்பாரா? இவரும் உங்களுக்கு பல விதத்திலும் சோதனைகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே வாயை ரொம்ப கண்ட்ரோல்டாக யூஸ் பண்ணணும். ரிசர்வ்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வச்சுக்கணும். உங்கள் ராசியின் 12ஆம் இடத்துக்குள்ளார அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடியது நமக்கு சூரியனும் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறாங்க. சுக்கிரன் ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிற 12ல் சுக்கிரன் உட்கார்ந்துருந்தாலே சுகத்தையும் லாபத்தையும் தருவார்னு ஆகிடும். சூரியன் உட்கார்ந்தனால கொஞ்சம் பணத்தில் விரயமும் உண்டாகும். புதன் வியாழனில் கொஞ்சம் செலவுகளும் உண்டு அப்படிங்கிறது தெரிகிறது. இந்த வாரத்திலே முக்கிய நிகழ்வு அப்படின்னு பார்க்கும்போது பௌர்ணமி 5ஆம் தேதி வருது. அன்றைக்கு அன்னாபிஷேகம் செய்து சிவனை வழிபடுவது வழக்கம். அதனாலே முன் ஜென்ம பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. 8ஆம் தேதி சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. விநாயகப் பெருமான் விக்னங்களை விளக்கி நம்ம வாழ்க்கையிலே வெளிச்சத்தை காட்டுபவர். அதனால் உங்கள் வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றம் வருவதற்கும் கடன் சுமை குறைவதற்கும் வாய்ப்புகள் அதிகப்படுத்துவார். இதை பயன்படுத்தி கொள்வோம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.